Dear student, very good morning. Today class Zoology, Unit 14, Transportation in Plant and Circulation in Animals. அதாவது தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். Today new topic blood vessels, arteries and vein. அதாவது இரத்த நாளங்கள், தமனிகள் மற்றும் சிரைகள். What is blood vessels? The blood vessels are a network of branched tube that transport blood. இரத்தத்தை கடத்தக்கூடிய கிளைத்த வலைப்பின்னல் அமைப்புடைய குழாய்கள் இரத்த நாளங்கள் ஆகும். There are three types of blood vessels, namely arteries, vein and capillaries. இவை மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை தமனிகள், சிரைகள் மற்றும் இரத்த நுண் நாளங்கள், அதாவது தந்துதிகள் என்று மூன்று பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. The first one is arteries. Arteries means தமனி. They are the thick and elastic vessels that carry blood from the heart to various organs of the body. இவை தடித்த மற்றும் மேலும் தன்மை பெற்ற குழல்கள். இவை இரத்தத்தை இதயத்தில் இருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு எடுத்து செல்கின்றன. All arteries carry oxygenated blood except the pulmonary arteries which carries deoxygenated blood to the lungs. நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. நுரையீரல் தமனி மட்டும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறது. Then next topic, vein. Vein means சிரைகள். The veins are thin and non-elastic vessels that transport blood to the heart from the different organ. இவை மெல்லிய சுவரால் ஆன ஒரு மீள் தன்மையற்ற குழாய்கள் ஆகும். இவை பல்வேறு உறுப்புகளில் இருந்து இரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருகின்றன. All veins carry deoxygenated blood except the pulmonary vein which carry oxygenated blood from the lungs to the heart. நுரையீரல் சிரையினை தவிர மற்ற அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. நுரையீரல் சிரை மட்டும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை நுரையீரலில் இருந்து இதயத்திற்கு எடுத்து வருகிறது. The last topic, capillaries. Capillary means இரத்த நுண்ணோளங்கள் அல்லது தந்துதிகள். Then capillaries are narrow tube formed by branching of arterioles which then the unit to form the venules and vein. இவை கிளைத்த ஒரு மெல்லிய நுண் தமனிகள் ஆர்டியோல்கள் இணைந்த ஒரு குறுகிய இரத்த நுண் நாளங்களை உருவாக்குகின்றன. They are about 8 meters in diameter. The capillaries are formed of single layer of endothelial cells. இவை மீண்டும் ஒன்றிணைந்து வெனியூல்கள் மற்றும் சிரைகளாக மாறுகின்றன. இவை 8 மைக்ரோமீட்டர்ஸ் விட்டமுடையவை. இவை ஒற்றை அடுக்குகளான எண்டோதீலியல் செல்களால் ஆனவை. Tables 14.1 The differentiation between arteries and vein. Serial number arteries and vein. First one is arteries, vein. Distributing vessel and collecting vessels. வழங்கும் குழாய்கள், பெரும் குழாய்கள். Pink in color, red in color. இளஞ்சிவப்பு நிறத்தினை உடையது, சிவப்பு நிறத்தினை உடையது. Arteries, deep location. Vein வந்து superficial in location. உடலின் ஆழ் பகுதியில் தமனி அமைந்துள்ளது. உடலின் மேற்பகுதியில் சிரைகள் அமைந்துள்ளது. Fourth point, the blood flow with the high pressure arteries. Vein, the blood flow with low pressure. அதிக அழுத்தத்துடன் கூடிய இரத்த ஓட்டம், குறைந்த இரத்தத்துடன் கூடிய இரத்த ஓட்டம். Fifth point, the wall of the artery is strong, thick and elastic. The wall of the vein is weak, thin and non-elastic. தமனியின் சுவர்கள் வலிமையான தடித்த மேலும் தன்மையுடையவை. சிரையின் சுவர்கள் வலிமை குறைந்த மிருதுவான மேல்தன்மை ஆற்றவை. Sixth one is all arteries carry oxygenated blood except pulmonary arteries.
All vein deoxygenated blood except pulmonary vein. நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. நுரையீரல் சிரையினை தவிர மற்ற அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. The last point, internal valve are absent, internal valve are present. உள்ளிடு வால்வுகள் கிடையாது, உள்ளிடு வால்வுகள் உண்டு. டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது சுற்றோட்ட மண்டலத்தின் வகைகள். The animal possesses two types of circulatory system. There are open types and second one is closed types. விலங்குகள் இரண்டு வகையான குறிப்பிட்ட மண்டலத்தினை கொண்டுள்ளன, குறிப்பிட்ட சுற்றோட்ட மண்டலத்தினை கொண்டுள்ளன. அவை ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திறந்த வகை இரத்த ஓட்டம், செகண்ட் ஒன் இஸ் மூடிய வகை இரத்த ஓட்டம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓப்பன் டைப், திறந்த வகை இரத்த ஓட்டம். தென் ஓப்பன் டைப், த பிளட் இஸ் pumped by heart into the blood vessels that open into the blood phase is called sinus. அதாவது திறந்த வகை இரத்த ஓட்டத்தில் இதயத்தில் இருந்து இரத்த நாளங்களில் உள்ள குழிகளுக்குள் இரத்தம் உந்தி தள்ளப்படுகிறது. These sinuses are the body cavities which are called commocyle. The capillary system is absent. எடுத்துக்காட்டு ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்கா அண்ட் அசிடியான். இக்குழி இரத்த உடற்குழி எனப்படும் நுண்ணாளங்கள் காணப்படுவது இல்லை. எக்ஸாம்பிள் கணுக்காலிகள், மெல்லுடலிகள், அசிடியன்ஸ். க்ளோஸ்டு டைப், மூடிய வகை இரத்த ஓட்டங்கள். தென் க்ளோஸ்டு டைப், த பிளட் ஃப்ளோ இன் எ கம்ப்ளீட்டட் சர்க்யூட் அரவுண்ட் த பாடி த்ரூ த ஸ்பெசிபிக் பிளட் வெசல்ஸ். இரத்த சுற்றோட்டம் நாளங்கள் மூலம் உடல் முழுவதும் சுற்றி வருகிறது. தமனிகளில் இருந்து சிரைக்கு இரத்தம் தந்துதிகள் வழியே பாய்கின்றது. எக்ஸாம்பிள் வெர்டிபிரேட்டா, த பிளட் ஃப்ளோ த ஃபார்ம் arteries to vein through the small blood vessels called capillaries. Example vertebrates. More to noun, மேலும் தெரிந்து கொள்வோம். The closed circulatory system was discovered by William Harvey in 1628. The who is regarded the father of modern physiology. வில்லியம் ஹார்வி 1628ஆம் ஆண்டு நவீன உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்பட்டார். இவர் மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தார். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட், மனித இதயத்தின் அமைப்பு. த ஹார்ட் இஸ் எ மஸ்குலர் பம்பிங் ஆர்கன் that pump out of the blood into the blood vessels. The human heart is situated between the lungs. Slightly tilts towards the left and above the diaphragm in the thoracic cavities. The heart is made up of specialized types of muscles called the cardiac muscles. இரத்த நாளங்கள் வழியாக இதய இரத்தத்தை உந்தித்தள்ளும் தசையாலான விசையக்க உறுப்பே இதயமாகும். மனித இதயம் நுரையீரலுக்கு இடையில் மார்பு குழியில் உத்தரவிதானத்திற்கு மேலே சற்று இடதுபுறம் சாய்ந்த நிலையில் காணப்படுகிறது. இதயம் கார்டியக் தசை என்னும் சிறப்பு தசையால் ஆனது. The heart is enclosed in a double-walled sac called pericardium. இதயம் இரண்டு அடிக்கனாலான பெரிகார்டியல் உறையால் சூழப்பட்டுள்ளது. இட் கண்டைன் lubricating pericardial fluid which reduce friction during heartbeat and protect it from the mechanical injuries. இவ்வடுக்கின் இடைவெளியில் நிரம்பியுள்ள பெரிகார்டியல் திரவம் இதய துடிப்பின் போது ஏற்படும் உராய்வு மற்றும் இயக்கத்தினால் ஏற்படும் காயங்களிலிருந்து பாதுகாப்பு உயர்வு பொருளாக உள்ளது. The human heart is four chamber. The human heart is four chamber. The two upper thin walled chambers of the heart are called auricle and aorta, the sign atrium, and two lower thick walled chambers are called ventricle.
அதாவது மனித இதயம் 4 அறைகளை கொண்டது. மெல்லிய தசையால் ஆன மேலறைகள் 2 ஆரிக்கல் எனவும் கீழறைகள் 2 வென்ட்ரிக்கிள் எனவும் அழைக்கப்படுகிறது. The chambers are separated by portions called septum. The septum between the auricle and ventricle prevent the mixing of the oxygenated and deoxygenated blood. இவ்வறைகள் பிரிகின்ற இடைச்சுவர் செப்டம் எனப்படும். ஆரிக்கிள்கள் மற்றும் வென்ட்ரிக்கல்களுக்கு இடையே உள்ள இடைச்சுவரினால் ஆக்சிஜன் மிகுந்த மற்றும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் ஒன்றுடன் ஒன்று கலவாகாமல் தடுக்கப்படுகிறது. The 2 auricles are separated from each other by interatrial septum. அதாவது 2 ஆரிக்கலுக்கும் ஆரிக்குலர் இடைத்தடுப்பு சுவரினால் பிரிக்கப்பட்டுள்ளது. வலது ஆரிக்கலை விட இடது ஆரிக்கல் சிறியது. The left atrium is smaller than the right atrium. The right atrium receiving deoxygenated blood from the different parts of the body through the main vein, the superior vena cava and inferior vena cava and coronary sinus. இடது அருகில் உடலின் பல்வேறு பாகங்களில் இருந்து ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை முக்கிய சிரைகளால் ஆன மேற்பெருஞ்சிரை மற்றும் கீழ்பெருஞ்சிரை மற்றும் கரோனரி சைனஸ் மூலம் வலது ஆரிக்கல் பெறுகிறது. The pulmonary vein bring oxygenated blood to the left atrium from the lungs. The right and left auricles pump blood into the right and left ventricle respectively. நுரையீரலில் இருந்த ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை நுரையீரல் சிரைகளின் மூலம் இடது ஆரிக்கல் பெறுகிறது. வலது மற்றும் இடது ஆரிக்கல் முறையே வலது மற்றும் இடது வென்ட்ரிகளுக்கு இரத்தத்தினை உந்தி தள்ளுகின்றன அல்லது செலுத்துகின்றன. The ventricle from the lower part of the heart. The 2 ventricles are separated from each other by an interventricular septum. இதயத்தின் கீழ் அறைகள் வென்ட்ரிக்கல் எனப்படும். இவை வலது மற்றும் இடது வென்ட்ரிக்கல் இடை வென்ட்ரிகுலர் தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டுள்ளன. The left and right ventricle have thick walls because the ventricles have to pump out blood with force away from the heart. From the right ventricle arising the pulmonary trunk which pulsates to from the right and left pulmonary arteries. இதயத்தில் இருந்து அதிக விசையுடன் இரத்தத்தை உந்தி செலுத்துவதால் வலது இடது வென்ட்ரிக்கிளின் சுவர்கள் தடித்து காணப்படுகின்றன. வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து உருவான நுரையீரல் பொது தமனி வலது மற்றும் இடது நுரையீரல் தமனிகளாக பிரிவடைகிறது. The right and left pulmonary arteries supply deoxygenated blood to the lungs of the respective side. The left ventricle is longer and narrower than the right ventricle. The valve are about 3 times thicker than the right ventricle. The left ventricle gives rise to the aorta. The oxygenated blood is supplied by the aorta to various organs of the body. The coronary arteries supply blood to the heart. வலது மற்றும் இடது நுரையீரல் தமனிகள் முறையே வலது இடது நுரையீரலுக்கு ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை செலுத்துகின்றன. இடது வென்ட்ரிக்கிளானது வலது வென்ட்ரிக்கிளை விட சற்று பெரியதாகவும் சிறிது குறுகலாகவும் அமைந்துள்ளது. இதனுடைய சுவர் வலது வென்ட்ரிக்கிளை விட 3 மடங்கு தடிமனானது. இடது வென்ட்ரிக்கிளிலிருந்து பெருந்தமனி தோன்றுகிறது. உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை பெருந்தமனி அளிக்கின்றது. கரோனரி தமனி இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கிறது. வால்வுகள். The valves are the muscular flap that regulate the flow of blood in a single direction and prevent backflow of the blood. The heart contains 3 types of valves. இதய வால்வுகள்
தசையாலான ஒரு சிறு மடிப்புகள் ஆகும். இவை இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவுகின்றன. இரத்தமானது ஒரே திசையில் செல்வதையும் மற்றும் பின்னோக்கி வருவதையும் தடுக்கவும் உதவுகிறது. இதயம் 3 விதமான வால்வுகளை கொண்டுள்ளது. அண்ட் ரைட் ஏட்ரியல் வென்ட்ரிகுலர் வால்வு, தென் லெஃப்ட் ஏட்ரியல் வென்ட்ரிகுலர் வால்வு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வலது ஏட்ரியல் வென்ட்ரிகுலர் வால்வு. இது வலது அரைக்கல் மற்றும் வலது வென்ட்ரிக்கிளுக்கு இடையில் அமைந்துள்ளது. முக்கோண வடிவ 3 மெல்லிய இதழ் தசை மடிப்புகளால் ஆனவை. இது மூவிதழ் வால்வு என்று அழைக்கப்படுகிறது. வால்வின் இதழ் முனைகள் கார்டா டெண்டனியா என்ற தசை நீட்சிகளால் வென்ட்ரிக்கிளின் பாப்புலரி தசைகளோடு பொருத்தப்பட்டுள்ளன. The right atrioventricular valve. It is located between the right auricle and right ventricle. It has 3 thin triangular leaf-like flaps and therefore called tricuspid valve. The piece of the flap are held in positions by cord tendon arising from the muscular projection of the ventricle valve, known as papillary muscle, left ventricular valve. Then it is located between the left auricles and left ventricles. It has 2 caps and there are called bicuspid and mitral valve. இது இடது ஆரிக்கல் மற்றும் இடது வென்ட்ரிக்கிளுக்கு இடையில் அமைந்துள்ளது. இது 2 கதுப்பு போல அமைந்துள்ளதால் இவை ஈரிதழ் வால்வு அல்லது மிட்ரல் வால்வு என்று அழைக்கப்படுகிறது. மோர் டு நவுன், மேலும் அறிந்து கொள்ளுதல். த ஹார்ட் சேம்பர்ஸ் இன் வெர்டிபிரேட் அனிமல், முதுகெலும்புகளின் இதய அறைகள். த 2 சேம்பர்ஸ் ஃபிஷ், 2 அறைகளை கொண்ட விலங்குது மீன்கள். 3 சேம்பர்ஸ் ஆம்பிபியான், தவளை, 3 அறைகளை கொண்டது இருவாழ்விகள் தவளைகள். இன்கம்ப்ளீட்டட் 4 சேம்பர்ஸ் ரேபிட், முழுமை யுரா 4 அறைகள் ஊர்வன. 4 சேம்பர்ஸ் ஏவிஸ், மேமல்ஸ் அண்ட் குரோக்கோடைல்ஸ் ரெப்டைல், 4 அறைகளை கொண்டது பறவைகள், பாலூட்டிகள், முதலைகள், மனிதன் போன்றவை ஆகும். செமி லூனர் வால்வு, அதாவது அரைச்சந்திர வால்வுகள். The major arteries, pulmonary arteries and aorta, which leaves as the heart, have semi-lunar valve, which production backward flow the blood into the ventricles. They are the pulmonary and aortic semi-lunar valve. இதயத்திலிருந்து வெளியேறும் முக்கிய தமனிகளில் பெருந்தமனி, நுரையீரல் தமனி உள்ள அரைச்சந்திர வால்வுகள் வென்ட்ரிக்கிளில் இருந்து இரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கின்றன. அவையே நுரையீரல் மற்றும் பெருந்தமனி அரைச்சந்திர வால்வுகள் எனப்படுகின்றன.